மேஷம். வாழ்க்கை மாறும். என்ன மாதிரி மாறும்? பாசிட்டிவா மாறுமா இல்ல எங்களுக்கு நெகட்டிவா மாறுமா இப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி தர விதமா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேஷம் ராசிக்கான ஜனவரி மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்கு இந்த 2026 ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 7.5 சனி எங்களுக்கு போயிட்டு இருக்கு, என்ன பெரிய டிஃபரன்ஸ் பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா உங்களுக்கு? 7.5 சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மைண்ட்ல 7.5 சனிங்கிற விஷயத்த நீங்க வச்சுட்டே இருக்காதீங்க. 7.5 சனி பத்தின எண்ணத்தை விட்டுருங்க. 7.5 சனி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்சஸும் இப்ப எதுவும் பண்ண போறது இல்ல. ஜென்ம சனியா அது மாறும்போதுதான் ஸ்லைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஆனாலும் மேஷ ராசிக்கு பெரிய அளவுல எல்லாம் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசி மேலதான் சனி நீசமாகும். ஐ மீன் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாகும். சரியா? ஜென்ம சனி நடக்கும் போது. சோ 7.5 சனி இப்ப அது விரய சனியா தானே இருக்கு. உங்க ராசிக்கு பின்னாடி 12வது இடத்துல இருக்கு. விரயங்களை கொடுக்கும். சில சுப விரயங்களா கூட அது இருக்கும். கால்கள்ல சில பிரச்சனைகள், கால்கள்ல வலி, மூவ் ஆக முடியல, ஊர் மாறுறது, வீடு மாறுறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடைகள் இருக்குங்க. ஏன்னா 12வது இடம் தூக்கம், கால்கள், ஒரு நாளோட இறுதி, உங்க வாழ்க்கையோட இறுதி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, நகர்றது. ஓகேவா? இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம் 12வது இடம். பயணம், இது எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். சரியா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அது த்ரூ அவுட் த இயர் அப்படித்தானே இருக்கு. அதுல எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் உங்களுக்கு நடக்க போறது கிடையாது. சனி ஆசிட்டஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கையை கெடுத்துருமா, மேரேஜ் லைஃபை கெடுத்துருமா, வேலையை கெடுத்துருமா, இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷன் எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துல நீங்க பெருசா பாதர் பண்ண அவசியம் கிடையாது. 7.5 சனியோடைய தாக்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடையாது. ஜென்ம சனியா வரும்போதுதான் பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்கும். சரியா? ஓகே. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாசம் எல்லா கிரகங்களும் தனுசு வீட்டுல ஒன்னா சேர்ந்துருக்கு. சூரியன், செவ்வாய், நிறைய கிரகங்கள் தனுசு வீட்டுல ஒன்னா சேர்ந்து இருக்கு. ஆனாலும் குருவுடைய பார்வையில இருக்கிறாங்க எல்லா கிரகங்களும். ஒவ்வொரு கிரகமா பயிற்சி ஆகும். 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சுக்கிரன் பயிற்சி ஆகும். அதுக்கடுத்து 14ஆம் தேதி சூரியன், அடுத்து ஃபாலோட் பை எல்லா கிரகங்களும் அப்படியே ஒன்னொன்னா மகரம் ராசிக்கு பயிற்சி ஆகும். மகரம் ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகுறதா மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். தைப்பொங்கல், தை 1ஆம் தேதி. சரியா? 14ஆம் தேதி இந்த விஷயம் நடக்கும். குருவுடைய பார்வையில எல்லா கிரகங்களும் இருக்கு. பாக்கிய ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு. பாக்கியங்கள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், அரசு ஆதாயம், அரசு அதிகாரிகளால லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சூரியன் குருவுடைய பார்வையில பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால. அடுத்து சுக்கிரன் 10வது இடத்துக்கு போகும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுக்கிரன் ஒரு சுபகிரகம். சரியா? சுக்கிரன் 10வது இடத்துக்கு பயிற்சியாகி போகும். மனைவியால லாபம், மனைவி தொழில், நீங்க தொழில் பண்றதுக்கு மனைவி கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கிறது, நண்பர்களால ஆதாயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஸ்டார்ட் பண்ற பிளான்ஸ்ல நீங்க இருப்பீங்க. எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் அப்படியே பொருந்தாது. உங்களோட சொந்த ஜாதகப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். இது ராசி பலன்ல சொல்லிட்டாங்க எனக்கு கூட்டு தொழில் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ராசி பலன்ல சொல்லிட்டாங்க, நான் உடனே கூட்டு தொழில் போய் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிட முடியாது. உங்க சொந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்னன்னா ராசி பலன் தான் ஜோசியம், ராசி பலன் என்ன சொல்றாங்களோ அது எனக்கு அப்படியே நடந்துடணும். என் ராசி அதுதானே, என் ராசிக்கு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கே நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, நான் நிறைய தடவை வீடியோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். சொந்த ஜாதகம் தான் 70%, வெறும் ஒரு 30% தான் இந்த ராசி பலன். ராசி பலன்ல நான் சொல்றது மேட்ச் ஆகுங்க. சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா, உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா கஷ்டங்கள் வரும்போது குறைவா வரும், நன்மைகள் வரும்போது அதிகமா வரும். இது எல்லாமே உங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. சோ எல்லாருமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா கிரகங்களும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருக்கனால தொழில் லாபம், மனைவியால் லாபம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 7வது அதிபதி உங்களுடைய ராசிக்கு.
மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல வந்து இருக்கிறனால புதுசா கான்ட்ராக்ட் சைன் பண்றது, புதுசா ஏதோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் மாதிரி பண்றது, மனைவி வழி சொந்தக்காரங்களோட சேர்ந்து பண்றது, மனைவியவே பிசினஸ் பார்ட்னர் ஆக்குறது. ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயம், கம்பேட்டபிலிட்டி, மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்கும். தொழில் விஷயத்துக்கு பர்டிகுலரா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதுக்கடுத்து சூரியன் சூரியன் வந்து 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து 10வது இடத்துக்கு 14ஆம் தேதி பயிற்சி ஆகும். ஸோ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க சொந்த ஜாதகத்திலையும் சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு வந்துடக்கூடாது. கமெண்ட்ல ஃபுல்லா அதுதான் நீங்க கேக்குறீங்க. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கேன், இப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல சிம்மமும் சூரியனும் சுபத்தன்மையோட இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கணும். சூரியன் இல்லைன்னா சிம்ம வீடு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கணும். அப்படி எதுவுமே கிடையாது. ஆனாலும் ராகு தசை நடக்குது, சூரியனுடைய பார்வை வாங்கின ராகு தசை நடக்குது. இந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு அரசு அதிகாரம், வேலை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அது உங்க ஜாதகத்துலதான் தெரியும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது, என்கேஜ்மெண்ட் ஆகுறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்குங்க. சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா பாக்கியஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கு. ஸோ என்கேஜ்மெண்ட் ஆகுற மாதிரியான விஷயம், புதுசா காதல் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். எனக்கு லவ் மேரேஜ் நடந்துருமா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. லவ் மேரேஜ் நடக்கிறதுக்குன்னா அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல 6, 8 அதிபதிகளுடைய தசாபுத்தி போகக்கூடாது, அஷ்டம சனி போகக்கூடாது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுடைய காதல் கல்யாணத்துல முடியாது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கணும். துலாம் சம்பந்தப்பட்ட, துலாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் இல்லையா, பர்டிகுலரா ராகு கேதுக்கள், இந்த மாதிரியான கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கணும். அப்படின்னா அந்த காதல் திருமணத்துல முடியும். இப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். ஒரு வார்த்தையில எனக்கு நடக்குமா, ராசி பலன்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கூடாது. ஓகேவா? ஓகே. மத்தபடி நிறைய விஷயம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் விருத்தி நல்லா இருக்கும். வேலை பாக்குறவங்களுக்கு வேலையில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஆனா தொழில் பண்றவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் புதுசா தொழில் ஆரம்பிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஆனா வேலையை குறிக்கக்கூடிய இடமான 6வது இடத்துக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கிறனால ஜாப் மாற முடியல, ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைக்கல, வேலையே கிடைக்கல, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். நல்ல பணம் வருமா மேடம் இந்த வருஷம் இந்த மாசம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பயிற்சி ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவுல இருக்காது. எனக்கு பெரிய அளவுல வந்து பணம் வந்துருமா, லாட்டரியில கொட்டிடுமான்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் லாட்டரி மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடாதீங்க. 12வது இடத்துல வந்து சனி இருக்கு. 8, 12வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? 8வது இடத்துக்கு குருவுடைய பார்வை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இருக்கனால சனியுடைய இருப்பு 12வது இடத்துல இருக்கிறனால லாட்டரி மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளதான் வரும். வெளிநாடு லாட்டரி இது எல்லாமே. சோ லாட்டரி மாதிரியான விஷயம் போகாதீங்க. அதுக்கேத்த மாதிரியே இருக்கு பாருங்க. தனஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு. 12வது இடத்துல சனியே இருக்கு. சோ லாட்டரி, ஷேர் மார்க்கெட், நிறைய கேம்பிளிங் என்னென்னமோ சொல்றாங்களே, அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் எதுக்குள்ளேயும் போயிடாதீங்க. பணம் வந்து லாஸ் தான் ஆகும். பணம் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ பணம் கொஞ்சம், பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியாக்குறது காரணம் தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 2வது இடத்துக்கு வந்து சனி பார்வை படுறதுனால தான். உடனே குடும்பம் கெட்டுருமா? கிடையாது. 7வது இடத்தையும் பார்க்கணும். மாங்கல்ய ஸ்தானம் அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா தனம், வாக்கு கெடும். வாய் தகராறு வரும், பிரச்சனை வரும், வாயை கொடுத்து மாட்டிக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். தனஸ்தானத்துக்கு சனி பார்வை படுறதுனால பண வரவு இருக்கும், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாசம் பாத்தீங்கன்னா 14, 15 தேதிகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சந்திராஷ்டமம் நடக்கிறனால நான் எல்லாத்துலயுமே சொல்லியிருப்பேன். அகைன் நான் தெரியாதவங்களுக்கு திருப்பி சொல்றேன். இந்த சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைறதுதான் சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல மனசு ஒரு நிலையில இருக்காது. புது அறிமுகங்களை கொஞ்சம் தவிர்த்தரணும். புதுசா இன்ட்ரடியூஸ் ஆறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயணம் பண்ணும்போது, டிராவல் பண்ணும்போது ஃபோக்கஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அந்த 2 நாட்கள் மட்டும். மற்றபடி தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வேலைக்கு பாசிட்டிவா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது அப்பப்ப கொஞ்சம் டல்லா இருக்கும். ஏன்னா 2.25 நாள் ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா 2.25 நாளுக்கு மாறும். ராகுவோட சேரும், சனியோட சேரும், இது எல்லாமே நடக்கும் இல்லையா? அந்த நாட்கள், அந்த 2 நாட்கள் 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பு விஷயங்கள் டல்லா இருக்கும்.
வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமான 4வது இடம் சுத்தமா இருக்கிறனால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூட நடக்குங்க. அடுத்து மே மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மே மந்த்துக்கு அப்புறம் கல்வி, தாய், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறத பாப்பீங்க. ஏன்னா குரு கடகம் ராசி மேல உச்சமாகும். அது உங்களுடைய ராசிக்கு 4வது இடம். இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் மே மாசத்துக்கு அப்புறம். ஓகே, ஒரு 2-3 மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓவராலா அந்த சந்திராஷ்டமம் நாட்கள்ல கவனமா இருக்கணும். மத்தபடி பெரிய அளவுல கெடுபலன்கள் எதுவுமே கிடையாது. 7 சனியோட தாக்கம்லாம் எதுவுமே உங்களுக்கு நடக்கல. நல்ல ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா முயற்சிக்கான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியனை. என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஜ் ரிலேட்டடா இருக்காது. உங்களோட பர்த் சார்ட் எல்லாம் நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாம் கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.